வெல்கம் பேக் டு வாழ்க்கை இளைஞன் சேனல். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பாருங்கள், என்னோட எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒட்டிக்காது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப திங்க் பண்ணேன், நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம என்னதான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது காமராஜர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா, ரத்தன் டாட்டா இவர்களை போல பல அவர்கள் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பூதல் உடல் அழிந்து விட்டது, ஆனால் அவர்கள் செய்த நற்செயல்கள் இந்த பூ உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஸோ அதனால் யாரும் இறந்து போவதில்லை, அவர்கள் செய்த செயல்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு தீமை செய்கிறவர்கள் நம்ம திட்டிகிட்டே இருப்போம், அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத காலத்தை கடந்து வாழ வேண்டும் என்று நாம் தான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயல்களும், நீங்கள் உங்களால் செய்யும் செயல்களால் அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் உயர்ந்தால் நீங்களும் ஒரு கர்மன் தான், நீங்களும் ஆகச்சிறந்த நல்ல மனிதர்கள் தான். உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மனதார உதவி செய்யுங்கள், மனமார்ந்த நன்றியுணர்வுடன் இருங்கள், முடிந்தவரை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். தேவைகளை தேவையை பூர்த்தி பண்ண முடியாது, ஆனால் நம்மிடம் என்ன உள்ளதோ அதை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களிடம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யலாம். நீங்கள் ஆற்றும் சிறு சிறு உதவிகள் கூட அடுத்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். உதாரணம், நீங்கள் ஒருத்தர் பஸ்ஸில் போயிட்டு திடீர்னு பஞ்சர் ஆகிடும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போயிட்டுருக்க வண்டியில் முன்னாடி ஒரு வண்டி பெரிய ஆக்சிடென்ட் பார்த்துருவீங்க. அப்போ நினச்சிருப்பீங்க, வண்டி பஞ்சர் ஆனதுனால தான் நமக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டை தவிர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி எக்கச்சக்கமான வாழ்க்கையில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கிரேட்ஃபுல்னஸ் இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். அனைத்து வளங்களும் நன்மைகளுடன்.